பாஜகவிலிருந்து வரும் அனைவரும் கட்டாயம் RSS முகாம்களில் கலந்து கொள்ள வேண்டும் என பாஜக மாநில இளைஞரணி தலைவர் டாக்டர் SG சூர்யா தெரிவித்துள்ளார். திருச்சியில் பாஜக இளைஞரணி சார்பாக அறிமுக கூட்டம் நடைபெற்றது. இதில் பாஜக மாநில இளைஞரணி தலைவர் டாக்டர் SG சூர்யா கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். அப்போது பேசிய அவர், RSS என்பது பாஜகவின் தாய் வீடு என்றும் பாஜகவிலிருந்து வரும் அனைவரும் கட்டாயம் RSS முகாம்களில் கலந்து கொள்ள வேண்டும் எனவும் கூறினார். பிஜேபி கட்சியில் என்னதான் இருந்தாலும் நம்ம RSS அமைப்பு தான் நம்மளுடைய தாய் அமைப்பு. RSS அமைப்புல பயிற்றுவிக்கப்பட்டு தான் இன்னைக்கு நம்ம எல்லாருமே இங்க நின்று கொண்டிருக்கிறோம். என்னுடைய 7 வயதுல நான் முதல்ல என்னுடைய ஷாக்கா அட்டன் பண்ணேன். கோயம்புத்தூர்ல பெரிய கடை வீதியில் இருக்கக்கூடிய மாரண கவுடர் பள்ளி அப்படின்ற பள்ளியில என்னுடைய 7 வயசுல முதல்ல என்னுடைய RSS ஷாக்கால நான் கலந்துக்கிட்டேன். அன்னிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் கிட்டத்தட்ட 27 வருஷம் ஆயிடுச்சு. 27 வருஷத்துல எந்த பதவி உங்களுக்கு ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு RSS ஸ்வயம் சேவகனா இருக்கேன் அப்படின்னு சொல்ற அந்த பதவி தான் மனசுக்கு மிகப்பெரிய சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய ஒரு பதவி. அப்போ பழனியில் நடந்த மாநில நிர்வாகிகள் மாவட்ட தலைவர்கள் அறிமுக கூட்டத்தில் நான் ஒரு விஷயத்தை பேசியிருந்தேன். நீங்க எல்லாரும் ஊடகத்தில் பார்த்துருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதாவது இளைஞரணியில் மொத்தம் 19,000 பொறுப்புகள் நம்ம போடலாம். இளைஞரணியை பொறுத்த வரைக்கும் மாநிலத்திலிருந்து கீழே வரைக்கும் பார்த்துட்டிங்கன்னா 19,000 பொறுப்புகள் நம்ம போடலாம். இந்த 19,000 பேருமே RSS முகாம்களை கண்டிப்பாக கலந்து கொள்ள வேண்டும் அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம சொல்லியிருந்தோம். இப்போ அடுத்த டிசம்பர் மாதம் RSSல 3 நாள் பயிற்சி முகாம், பிராத்மிக்குன்னு சொல்லக்கூடிய 7 நாள் பயிற்சி முகாம் இருக்கு. இங்க இருக்கக்கூடிய மாவட்ட தலைவர்கள் எல்லாருக்கிட்டையும் கேட்டுக்கிறேன், மாவட்ட தலைவர்கள் ஏற்கனவே இந்த பயிற்சி முகாமில் கலந்து கொள்ளவில்லை என்றால் அனைவரும் கண்டிப்பாக 3 நாள் பயிற்சி முகாமில் கலந்து கொண்டே ஆக வேண்டும் அப்படின்றத ஒரு அன்பு கட்டளையா இங்க நான் தெரிவித்துக் கொள்கிறேன்.